மாமி மாமி வீட்டில் இருக்கீங்களா? கொஞ்சம் வெளியே வாங்க மாமி. என்னடி என்னடி காலையிலே இப்படி கத்திட்டு கிடக்குற மாமி மாமின்னு? மாமி நல்லவங்கள தானே மாமி கூப்பிடுவோம், அதனால தான் உங்களை கூப்பிட்டேன், கோச்சுக்காதீங்க மாமி. என்னடி மண்டையில் கண்டையில் அடிபட்டுருச்சா? திடீர்னு நல்லவங்க அது இதுங்கிறியா? அது வேற ஒன்றும் இல்லை மாமி, நேற்று நைட்டு கோவத்தில் எங்கள் வீட்டுக்கார குக்கரை வச்சு அடிச்சிட்டேனா, குக்கர் வேற நெறிஞ்சு போச்சா, அதான் உங்கள்கிட்ட குக்கர் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அடியே உன் புருஷன் உயிரோட இருக்கானா இல்லையா? இரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். ஐயோ மாமி அதெல்லாம் இல்லை மாமி, அந்த ஆள் மேலே குக்கர் படவே இல்லை மாமி, போய் விட்டு எரிஞ்சதில் கீழே தான் விழுந்துருச்சு, அதில் தான் நெறிஞ்சு போச்சு. அவன் நல்லா தான் மாமி இருக்கான். ஏண்டி கொஞ்ச நாள் புருஷனுக்கு மரியாதை கொடுங்கடி, அவன் வேணும் பேசிட்டு கிடக்குறியா? சரி குக்கர் தரேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாடகை 200 கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. என்ன மாமி இது பகல் கொள்ளையா இருக்கு, இன்னொரு 500 சேர்த்து போட்டு நான் புது குக்கரே வாங்கிடுவேன் போலையே. சரி அப்போ போய் நீ புதுசே வாங்கிக்க. மாமி என்ன மாமி கொடுங்க மாமி. சரி உனக்கு குக்கர் தானே வேணும், நான் தரேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லிடு, குக்கர் ஃப்ரீயாகவே தரேன். மாமி எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் கரெக்டாக சொல்லிடுவேன். நான் ஒரு ஆளினால் அழகு ராணி மாமி, கேளுங்க. அது கேள்வி கேட்டதுக்கப்புறம் தெரியும். சரி கேட்குறேன் சொல்லு. குக்கரை முதல்ல கண்டுபிடிச்சது யாரு? கரெக்டாக சொல்லு பார்க்கலாம். மாமி அது ஒரு பொண்ணாக தான் இருக்கும், ஏன்னா சோறு ஆக்குறதுக்கு சங்கடப்பட்டுட்டு சீக்கிரம் சோறு ஆக்குறதுக்கு குக்கர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கரெக்டா மாமி? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி பழகுடி. சரி எனக்கு தெரியல மாமி, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சாக்கும், எங்கள் பதிலை சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 வாடகை கொடுத்து உங்கள் குக்கரை நான் வாங்கிட்டு போகிறேன், சரியா? என்னது 300? இருடி இன்னொரு பதில் உனக்கு நான் சேர்த்தே சொல்கிறேன். அடியே குக்கரை 300 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சவர் டெனிஸ் பாபின் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்ச வருஷம் என்னன்னு தெரியுமா? 1679. அதுக்கு பேர் குக்கர் கிடையாது, அது பேர் ஸ்டீம் குக்கிங் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லடி, 1939 வருஷம் நம்மெல்லாம் பயன்படுத்துகிற குக்கரை அமெரிக்காக்காரங்க தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தோட பேர் நேஷனல் பிரிஸ்டோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐயோ இந்த கிழவிக்கு எல்லாம் தெரியும் போலையே, 300 போச்சா போ. சரி மாமி, பக்கத்து தெருவில் இருக்க எங்கள் சித்தப்பாவோட அக்காவோட மகனோட தங்கச்சிட்ட போய் குக்கர் வாங்கிக்கிறேன் மாமி. குக்கர் வேணாம். அடியே நில்றி, 300 வேணாம், 250 கூட கொடுறேன். இல்லை மாமி எனக்கு குக்கர் வேணாம், என்னை விட்டுருங்க மாமி. இந்தாடி பதில பூரா வாங்கிட்டு இப்படி செய்கிற பத்தியா? சரிடி நான் சொன்ன பதிலுக்குனால 50 நாள் கொடுத்துட்டு போடி. ஐயய்ய இந்த கிழவி காசு வாங்காமல் விடாது போலையே. இல்லை மாமி வேணாம் நான் போய் வாங்கிக்கிறேன், நான் போயிட்டு வரேன் மாமி. பாருங்க மக்களே, பொது அறிவு சொன்னால் நல்லா கேட்குறாங்க, ஆனால் அதுக்கு மரியாதை தர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது? சரிங்க மக்களே, நாளைக்கு இன்னொரு பொது அறிவு விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே, மறந்துடாதீங்க.